இறையமுதும் நேயர்களுக்கு வணக்கம். உடலும் உள்ளமும் இணையும் உன்னதத்திற்கு உங்களை நான் வரவேற்கிறேன். அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக வாழ்த்துக்கள். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கும் என்று உங்களுக்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைய தினம் சோபகிருத வருடம் தை மாதம் 7ஆம் நாள் 21/1/2024 ஜனவரி மாதம் ஞாயிற்றுக்கிழமை. இன்று பிறந்த நாள் கொண்டாடும் நேயர்களுக்கும் திருமண நாள் கொண்டாடும் தம்பதியர்களுக்கும் எங்களின் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய தினம் சூரிய உதயம் 6:35 லக்னம் மகர லக்னம். இன்றைய தினத்திற்கான திதி ஏகாதசி இரவு 9:58 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு துவாதசி வருகின்றது. நட்சத்திரம் கிருத்திகை நட்சத்திரம் காலை 6:02 வரை இருக்கின்றது. அதற்கு பின்பு ரோகிணி நட்சத்திரம் வருகின்றது. நல்ல நேரம் காலை 7:30 முதல் 8:30 மணி வரையிலும், மாலை 3:30 முதல் 4:30 மணி வரையிலும். கௌரி நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 மணி வரையிலும், மாலை 1:30 முதல் 2:30 மணி வரையிலும். ராகு காலம் 4:30 முதல் 6 மணி வரையிலும், இரவு 7:30 முதல் 9 மணி வரையிலும். குளிகை 3 முதல் 4:30 மணி வரையிலும், இரவு 9 முதல் 10:30 மணி வரையிலும். யமகண்டம் 12 முதல் 1:30 மணி வரையிலும், இரவு 6 முதல் 7:30 மணி வரையிலும். இன்று யோகம் அமிர்த யோகம் இருக்கின்றது. இன்றைய நாள் முழுவதுமே இருக்கின்றது. கரணன் 10:30 முதல் 12 மணி வரையிலும். இன்றைய தினத்திற்கான சூளம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம், சந்திராஷ்டமம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இனி இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை பற்றி பார்க்கலாங்க. முதல்ல மேஷ ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாம். மேஷ ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் வெற்றி பெறக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாங்க. உறுதி மற்றும் தைரியத்துடனும் இருப்பீங்க. இது உங்களுக்கு நல்ல ஒரு முறையில வழிவகுப்பதாகவும் இருக்கும். இன்று உங்களுடைய செயல்களுக்கு உடன் இருப்பவர்களுடைய வழிகாட்டுதல்களும் கிடைக்கப் பெறுவீங்க. வேலை செய்கின்ற இடத்துல பணிகள் சீராகவும் நடைபெறுங்க. பணிகளை குறித்த நேரத்திற்கு முன்பாகவே செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலுடனும் இருப்பீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் தாயுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. இன்று காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்கும். உங்கள் துணை இடத்துல உங்களுடைய காதலை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதிநிலை சிறப்பாகவும் இருக்கும். உங்களுடைய பணிக்கு நீங்கள் ஊக்கத்தொகைகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது உங்களுக்கு கூடுதல் பணவரவாகவும் இருக்கும். ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்குங்க. இன்று ஆரோக்கியமாகவும் சிறப்பாகவும் உணர்வீங்க. வியாபாரத்துல இருந்து வந்த தடைகளும் நீங்கும். வணிகம் புரியும் இடத்துல சில மாறுதல்களை செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில சின்ன சின்ன குழப்பங்களும் ஏற்படலாங்க. உங்களுடைய அணுகுமுறையினால வியாபாரத்துல நல்ல ஒரு லாபத்தையும் எதிர்பார்க்கலாம். மறைமுக எதிரிகளை கண்டறியவும் செய்வீங்க. திட்டமிட்ட செயல்பட்டு வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. தாய்வழி உறவுகளினால எதிர்பார்த்த பண வாய்ப்புகளும் வந்து சேருங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஒத்துழைப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிள்ளைகளினால பெருமையும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே அந்யுன்யமும் அதிகரிக்கும். குடும்ப பெரியவர்களுடைய ஆலோசனைகள் பயனுள்ளதாகவும் இருக்கும். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. சக வியாபாரிகள் உதவிகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதமாக இருந்த வேலைகள் எல்லாவற்றையுமே நீங்க வெகு வேகமாக செய்து முடித்தும் விடுவீங்க. அரசாங்க வேலைக்கு அப்ளிகேஷன் போடுவதாக இருந்தால் அதற்கு ஒரு நல்ல நாளாகவும் இருக்குங்க. சகோதர சகோதரிகளிடத்துல இருந்து வந்த தொந்தரவுகளும் நீங்கும். வேலையில முழு கவனத்தை செலுத்தவும் செய்வீங்க. மனைவியினுடைய மனதிற்கு ஏற்ற வகையில நடந்தும் கொள்வீங்க. அவர்களுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. இடையூறுகள் எல்லாவற்றையுமே தாண்டி வியாபாரத்தை நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. வருமானம் நல்லபடியாகவும் இருக்கும். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். சிலருக்கு இடமாற்றங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை பளு அதிகமாக தங்க இருக்கும். குடும்பத்தினருடன் அதிக நேரம் செலவு செய்ய முடியாமலும் தவிர்ப்பீங்க. சொத்துக்கள் மற்றும் வாகனங்கள் வாங்குவது தொடர்பான சிந்தனைகளும் மனதில் ஏற்படலாம். குழந்தைகளுடைய கல்வி நன்றாகவும் இருக்கும். புதிய சொத்துக்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். குடும்பத்துல ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். வெளிவட்டார பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். இன்று கிடைக்கின்ற சின்ன சின்ன வாய்ப்புகளை கூட பயனுள்ளதாகவும் மாற்றியும் கொள்வீங்க. உங்களின் மீதான நம்பிக்கையும் அதிகரிக்கும். அரசு சார்ந்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. கல்வியில இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். வியாபாரத்துல சிறப்பான வாய்ப்புகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். பொறுமையுடன் இருப்பதும் நல்லது.
இன்றைய நாள் நீங்கள் முருக பெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையின் வழியில மகிழ்ச்சி தரும் செய்திகளும் கிடைக்கப் பெறுவீங்க, ஒற்றுமையும் உண்டாகும். பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளினால பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகும், நம்பிக்கையுடனும் உணர்வீங்க. கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும், மாற்றங்கள் உண்டாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. ரிஷபராசிக்காரர்களுக்கு இன்று யதார்த்தமான அணுகுமுறையுடனும் இருப்பீங்க, தொழிலை நல்ல முறையில கொண்டும் செல்வீங்க, பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் ஈடுபடவும் செய்வீங்க, இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் ஏற்படுத்தும். உங்களுடைய பணிகளை சிறிது கவனமுடன் செய்தாலே போதுங்க, சிறிது திட்டமிட்டு செய்ய வேண்டியதும் இருக்குங்க. இதன் மூலம் உங்களுடைய பணியின் தரத்தை நல்லபடியாக முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்லலாம். பணிகளை எளிதாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்குங்க. உங்கள் துணை இடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகளும் நீங்கும். குடும்பத்தினருடன் சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை மகிழ்ச்சிகரமாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காதுங்க. பணத்தை கூடுதலாக பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஆரோக்கிய பிரச்சனை என்று எதுவும் இருக்காதுங்க. இன்று நீங்கள் நினைத்திருந்த செயல்கள் நிறைவேறவும் காண்பீங்க. தந்தையின் ஆலோசனைகள் நன்மையை தருவதாகவும் இருக்கும். பணியிடத்துல செல்வாக்கும் அதிகரிக்கும். உங்களுடைய செயல்களினால மற்றவர்களினால நீங்க பாராட்டவும் படுவீங்க. பழைய பிரச்சனைகளுக்கு நல்ல ஒரு முடிவையும் எதிர்பார்க்கலாம். நீங்கள் நினைத்ததை என்று நிறைவேற்றி வெற்றியும் காண்பீங்க. எடுத்த காரியங்கள் என்று அனுகூலமாகவும் முடியும். சகோதரர்கள் கேட்கும் உதவிகளை செய்தும் தருவீங்க. மாலையில உறவினர்கள் மூலம் கிடைக்கும் செய்தி மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். வீட்டிற்கு தேவையான சில ஆடம்பர பொருட்களை வாங்குவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் ஆரோக்கியமும் மேம்படும். நண்பர்கள் உதவிகள் கேட்டும் வருவாங்க. பிள்ளைகளுடைய விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. வியாபாரத்துல பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். லாபம் என்ற எதிர்பார்த்தபடியே இருக்கும். துணிச்சலோடு சில முக்கியமான முடிவுகளையும் எடுப்பீங்க. தொழிலை நடத்தி போட்டியாளர்களை கூட பொறாமைப்பட வைத்தும் விடுவீங்க. பழுதான மின்சார பொருட்களை ரிப்பேர் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திற்காக வங்கியிலிருந்து பணம் பெறவும் செய்வீங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொள்ளவும் செய்யலாங்க. வங்கி லோன் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பிரிந்து போன உறவினர்கள் தேடி வந்தும் பேசுவாங்க. அவர்களை நீங்கள் சமாதானப்படுத்தவும் செய்வீங்க. விருந்து நிகழ்ச்சிகள்ல கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடன் விருந்து விசேஷங்கள்ல கலந்து கொள்ளவும் செய்வீங்க. நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் அமைதியான சூழ்நிலைகளும் காணப்படும். குடும்பத்தில் உள்ள மூத்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். சுப செலவுகளை பற்றிய சிந்தனைகளும் மனதை ஆட்கொள்ளும். உத்தியோகத்துல திருப்திகரமான மனநிலையுடனும் இருப்பீங்க. இன்று மாலையில உடல் அசதி ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குடும்பத்தினருடைய தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. மறதி தொடர்பான பிரச்சனைகளும் குறையும். வதந்திகளை பொருட்படுத்தவும் வேண்டாங்க. உங்களை பற்றிய ஏதாவது வதந்திகளும் ஏற்படலாம். இதனை பெரியதாக கண்டு கொள்ளவும் வேண்டாம். முக்கியமான முடிவுகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது, பொறுமையாக இருப்பதும் நல்லது. உடல் ஆரோக்கியத்துல நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். தொழில் தொடர்பாக சில பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்தை விரிவு செய்வதில் ஆலோசனைகளையும் பெறுவீங்க. புதிய அறிமுகங்களும் கிடைக்க பெறுவீங்க. இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மை நிறம். கிருத்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியமும் மேம்படும், தேவைகளும் பூர்த்தியாகும். ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையின் வழியில எதிர்பார்த்த காரியங்கள் சாதகமாகவும் முடியும். கவனமாக இருப்பதும் நல்லது. மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். ஆலோசனைகளும் கிடைக்கப் பெறுவீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சாதகமான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகள் எல்லாவற்றையுமே முன்கூட்டியே திட்டமிட்டும் இருப்பீங்க.
இன்று சில சௌகரியங்களை வேலைக்காக விட்டுக் கொடுக்க வேண்டியதும் இருக்குங்க. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். கூடுதல் பணிகளை மேற்கொள்ள வேண்டியதும் இருக்குங்க. குறித்த நேரத்துல முடிப்பது என்பது சவாலாகவும் இருக்கும். திருமண உறவில என்று உங்கள் துணையுடன் சின்ன சின்ன விவாதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய முன் கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. அன்பை வளர்த்துக் கொள்வதும் நல்லது. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். வீட்டு புனரமைப்பு போன்றவற்றிற்காக பணத்தை செலவும் செய்வீங்க. பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். உங்கள் தாயின் உடல் ஆரோக்கியத்திற்காக மருத்துவ செலவுகளை செய்ய வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். 2 நாட்களாக இருந்து வந்த தடைகளும் நீங்கும். நீங்கள் எதிர்பார்த்த வருவாய்க்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முயற்சிகள் இழுபறியாகும் என்றாலும் வருமானத்துல ஏற்பட்டு இருந்த தடைகள் எல்லாவற்றையுமே சரி செய்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளுக்கு நல்ல ஒரு காரணத்தையும் கண்டறியவும் செய்வீங்க. பயணங்கள்ல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். பயணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திடீர் செலவுகளும் ஏற்படலாம். தேவையான அளவு பணம் கையில இருக்கிறதுனால சமாளித்தும் விடுவீங்க. பிரச்சனை என்று எதுவும் இருக்காது. நண்பர்களிடத்துல இருந்து எதிர்பார்த்த பண உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பிள்ளைகளுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். மற்றவர்களுடன் வீண் மனஸ்தாபங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால விவாதங்கள் செய்வதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. வியாபாரத்துல எதிர்பார்த்த லாபமும் இருக்கும். பணியாளர்களினால ஏதாவது செலவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. யாரிடமும் வீண் வம்பை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். உங்களுடைய கருத்துக்கள் சரியாக இருந்தாலுமே மற்றவர்களிடத்துல விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பிரிந்து இருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தந்தையாருடைய மூட்டு வலிக்கு நல்ல ஒரு தீர்வையும் காண்பீங்க. வண்டி வாகனங்கள்ல சென்று வரும் பொழுது செல்போன் பயன்படுத்தவும் வேண்டாங்க. சின்ன சின்ன விபத்துக்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடன் பிறந்த சகோதர சகோதரிகள் உங்களை நன்றாக புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. அவர்களிடத்துல மகிழ்ச்சியை வெளிப்படுத்தவும் இன்று நன்மைகள் தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். எதிர்பார்த்த சில வேலைகள் வெற்றிகரமாகவும் முடியும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு வெற்றியையும் எதிர்பார்க்கலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு சொந்த தொழில் ஆரம்பிப்பதற்கான திட்டமிடுதல்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இதுல வெற்றியும் காண்பீங்க. கூட்டு தொழில் முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். குடும்பத்தினருக்கு இடையே ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். ஒரு சொத்து சம்பந்தப்பட்ட காரியங்கள் நன்மையிலும் முடியும். புதிய தொடர்புகளை ஏற்படுத்தியும் கொள்வீங்க. பொருளாதாரத்துல இருந்து வந்த பின்னடைவுகளும் நீங்கும். விலை உயர்ந்த பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. அவ்வப்பொழுது உடம்புல ஏதாவது சோர்வான உணர்வுகளும் ஏற்படலாம். பயனற்ற பேச்சுக்களை குறைத்தும் கொள்ளுங்க. உத்தியோகத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். வியாபார பணிகள்ல இருந்து வந்த தாமதங்களும் குறையும். செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் சரபேஸ்வரரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை வடகிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். மிருகசிரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க. கவனமுடன் இருப்பதும் நல்லது. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சோர்வும் நீங்கும். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தாமதங்களும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கடகராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமூகமான நாளாகவும் இருக்கும். புத்துணர்ச்சியுடனும் காணப்படுவீங்க. சுபகாரியங்கள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணியில ஒரு வெற்றிகரமான பலன்களும் கிடைக்கப் பெறுவீங்க. சக பணியாளர்களுடன் நல்லுறவை பராமரிக்கவும் செய்வீங்க. திருமண உறவில இன்று உங்களுடைய திருமணத்தை பற்றிய திட்டமிடுதல்கள்ல ஈடுபட்டும் இருப்பீங்க. அதற்கான ஏற்பாடுகளும் பேச்சுவார்த்தைகளும் வீட்டுல நடைபெறலாங்க. வரன் தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு நல்ல வரனாகவும் கிடைக்கவும் பெறுவீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணப்புழக்கம் சீராகவும் இருக்கும். உங்களால பணத்தை சேமிக்கவும் முடியும். ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. சிறப்பாகவும் உணர்வீங்க. நீங்கள் மனம் விரும்பியபடியும் செயல்படுவீங்க. நண்பர்களுடைய உதவியினால உங்களுடைய செயல்கள் நிறைவேறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் உதவிகளையும் பெறுவீங்க. செயல்கள்ல ஆதாயமும் உண்டாகும். பொருளாதார நெருக்கடியில இருந்து வந்து விடுதலை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செயல்கள்ல இருந்து வந்த தாமதங்களும் நீங்குங்க. நிலுவையில இருந்து வந்த பணிகளை நல்ல ஒரு வேகத்துடன் செய்து முடித்தும் விடுவீங்க.
அவ்வப்பொழுது மனதுல ஏதாவது இனம் புரியாத சோர்வும் ஏற்படலாங்க. உங்களை நீங்களே சுறுசுறுப்பாக வைத்துக் கொள்வதும் நல்லது. மாணவர்களுக்கு கல்வியில சின்ன சின்ன மந்தத்தன்மையும் ஏற்படலாங்க. அவர்களை தட்டி கொடுத்து தாங்க நீங்க படிக்க வைக்க வேண்டியதும் இருக்கும். படிக்கின்ற ஆர்வத்தை ஏற்படுத்திக் கொள்வதும் நல்லது. வாழ்க்கை துணையினால சில செலவுகளும் ஏற்படலாம். எதிர்பார்த்த பணம் கிடைப்பதுல தாமதங்களும் இருக்கலாம். உடல் ஆரோக்கியத்துல கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. உங்களுடைய தேவைகளை அறிந்து மற்றவர்கள் ஏதாவது உதவிகள் செய்வது ஆறுதலை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களினால சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் என்பதனால பொறுமையாக இருப்பதும் நல்லது. வியாபாரத்துல விற்பனையை அதிகரிப்பதற்காக கூடுதலாக உழைக்க வேண்டியதும் இருக்குங்க. வியாபாரம் சம்பந்தமாக பயணங்கள் சென்று வர வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். நீண்ட நாள் பகைகளை விலக்கி உறவினர்கள் உங்களை தேடியும் வருவாங்க. சமாதானமாக பேசி உறவினர்களுடன் ஒன்று சேர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இல்லத்துல மகிழ்ச்சியான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறும். போட்டி பந்தயங்கள்ல சாதகமான சூழ்நிலைகளும் இருக்குங்க. தக்க நேரத்துல சில உதவிகள் கிடைப்பது தொழிலை விரிவுபடுத்துவதற்கு உதவிகரமாகவும் இருக்கும். வியாபாரத்துல வெற்றி நடை போடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று நல்ல ஒரு பலன்களையும் எதிர்பார்க்கலாங்க. வீண் அலைச்சல்களை குறைத்துக் கொள்வதும் நல்லது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய நண்பர்கள் மற்றும் உறவினர்களை சந்தித்தும் பேசுவீங்க. பிரயாணங்கள் சென்று வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உயர்கல்வியை நோக்கி முயற்சி செய்து கொண்டு இருப்பவர்களுக்கு வெற்றி கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. போட்டி பந்தயங்கள்ல வெற்றியும் உண்டாகும். வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல இருக்கிறவங்களுக்கு வெற்றியும் உண்டாகும். வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். எதிர்பார்த்த சில பணிகள் தாமதமின்றியும் நடைபெறும். சில எதிர்பார்ப்புகளும் நிறைவேறும். தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பிரமுகர்களுடைய சந்திப்புகளினால ஆதாயமும் உண்டாகும். உத்தியோகத்துல சாதகமான சூழலும் இருக்கும். கூட்டுத் தொழில இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். இன்று உற்சாகம் ஏற்படக்கூடிய வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன தடங்கல்களுடன் இருந்து வந்த பயணங்கள் வெற்றிகரமாகவும் முடியுங்க. சென்று வந்த காரணங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். சில ஆர்டர்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்றைய நாள் நீங்கள் மகாவிஷ்ணுவை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் சந்தன நிறம். புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு கடன்கள் விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. மகிழ்ச்சியும் உண்டாகும். பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆதாயமும் உண்டாகும். ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சிம்மராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. சிம்மராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சிறப்பான நாளாகவும் இருக்கும். உங்களுடைய முயற்சியில வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகளும் இருக்கின்றது. எதிர்பாராத நன்மைகளும் ஏற்படலாங்க. அதற்கான சாத்தியமும் இருக்கின்றது. இது உங்களுக்கு மகிழ்ச்சியையும் திருப்தியையும் தரக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். பணி நிமித்தமான பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உங்களுடைய பணிகளை இன்று எளிதாக மேற்கொள்ளவும் செய்வீங்க. திருமண உறவுல இன்று உங்கள் துணை இடத்துல பேசும் பொழுது கவனமாக பேசுவதும் நல்லதுதாங்க. சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகளும் ஏற்படலாங்க. பெரியதாக எந்த பாதிப்பும் இருக்காது. சின்ன மோதல்களுக்கு நீங்கள் இடம் கொடுக்கவும் வேண்டாம். நிதிநிலை நல்லபடியாகத்தாங்க இருக்கும். சில செலவுகள் தலை தூக்கியும் வரலாங்க. அதற்கு ஏற்ற சூழ்நிலைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. அதிகரிக்கும் செலவுகள் உங்களுக்கு கவலையையும் ஏற்படுத்தலாம். இதனை சமாளித்தும் விடுவீங்க. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். சிலருக்கு தொண்டை வலி சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. திட்டமிட்டு செயல்பட்டு நினைத்ததை சாதிக்கவும் செய்வீங்க. தடைகளும் நீங்கும். ஆரோக்கியத்துல இருந்து வந்த சங்கடங்களும் நீங்கும். எதிரிகளுடைய தொல்லைகளும் நீங்கும். சில வருமானத்திற்கு வழிவகுக்கவும் செய்வீங்க. சேமிப்புகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். தந்தையின் வழியில ஆதாயம் கிடைப்பதுடன் செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாழ்க்கை துணையின் வழியில ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. சிலருக்கு வீட்டுல பராமரிப்பு பணிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உடல் அசதியும் ஏற்படலாம். உறவினர்களுடன் ஏற்பட்டு இருந்த மன வருத்தங்களும் நீங்கும். சுமூகமான சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க. நண்பர்களினால உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. வியாபாரத்துல பாக்கி தொகையை வசூல் செய்தும் விடுவீங்க. தொழில விற்பனையும் லாபமும் என்ற நல்லபடியாகத்தாங்க இருக்கும். நீங்களே ஒதுங்கி சென்றாலும் யாராவது தொல்லைகளை தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மேலதிகாரிகளுடைய பாராட்டுகளையும் பெற்றுவிடுவீங்க.
அடுத்தவர்களுடைய விவகாரங்கள்ல தலையிடவும் வேண்டாங்க. கொடுத்த பணத்தை திரும்ப பெறுவதில் சில சிரமங்களை சந்திக்க வேண்டியதும் இருக்குங்க. வியாபாரத்துல இருந்து வந்த மந்தத்தன்மையும் நீங்குங்க. தொழில நல்ல ஒரு வளர்ச்சியையும் எதிர்பார்க்கலாம். இன்று அதற்கு ஒரு சிறந்த நாளாகவும் இருக்குங்க. இன்று எதிர்பார்க்கும் சில காரியங்கள் வெற்றிகரமாகவும் முடியும். உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். கணவன் மனைவி உறவு விட்டு கொடுத்து செல்ல வேண்டியதும் இருக்குங்க. திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் முடியும். சுப நிகழ்ச்சிகள்ல பங்கு கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சொந்த தொழில் செய்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சிறிய அளவுல பணப்பற்றாக்குறை ஏற்பட்டாலும் சமாளித்தும் விடுவீங்க. மாணவர்களுக்கு கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். மந்தமாக இருந்தவர்கள் இன்று சுறுசுறுப்பாக பாடங்களை படித்து முடித்தும் விடுவாங்க. வெளிவட்டாரங்கள்ல பழக்க வழக்கங்களும் அதிகரிக்கும். மனதுல உற்சாகமும் ஏற்படும். மற்றவர்களுடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. எதிர்பாராத சில வாய்ப்புகளினால யோகங்களும் உண்டாகலாம். உத்தியோகத்துல புதிய பொறுப்புகளும் வந்து சேரும். தள்ளிப்போன விஷயங்கள் விரைவில் நடைபெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரம் சார்ந்த திடீர் பயணங்களை மேற்கொள்ளவும் செய்வீங்க. இன்று உங்களுக்கு நன்மைகள் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் சிவபெருமானை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் ஆரஞ்சு நிறம். மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வீண் அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உற்சாகமும் ஏற்படும். பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு தாய் வழியில சுப செலவுகளும் ஏற்படலாங்க. பொறுப்புகளும் அதிகரிக்கும். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால ஆதாயமும் உண்டாகும். பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கன்னிராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கன்னிராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சுமாரான நாள் என்றும் கூறலாங்க. ஏற்ற இறக்கங்களுடனும் காணப்படும். உங்களுடைய மனதை தெளிவாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வேலை செய்யும் இடத்துல பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். நீங்கள் மும்முரமாக இருக்க வேண்டியதும் அவசியம். அனுசரித்து செல்வதன் மூலம் உங்களுடைய பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்தும் விடுவீங்க. திருமண உறவில இன்று உங்கள் துணை இடத்துல உணர்ச்சி வசப்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இத்தகைய போக்கை தவிர்த்தும் கொள்ளுங்க. அற்ப விஷயங்களுக்கு எல்லாம் கோபப்படுவதை கண்டிப்பாக தவிர்த்தும் கொள்ளுங்க. நிதிநிலை ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. வரவும் செலவும் இரண்டும் இணைந்தே காணப்படும். பணத்தை கவனமாக கையாள்வதும் நல்லது. ஆரோக்கியம் ஓரளவிற்கு நல்லபடியாகவும் இருக்குங்க. அதிக பணிகளின் காரணமாக சற்று சோர்வாகவும் உணர்வீங்க. தலைவலி போன்ற பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சின்ன சின்ன அசௌகரியங்களும் ஏற்படலாங்க. மன ஆற்றலின் காரணமாக இதனை எல்லாமே சமாளிக்கவும் செய்வீங்க. உங்களை நீங்களே உற்சாகத்துடன் வைத்துக் கொள்வதும் நல்லதுங்க. எதிர்பார்த்த பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இழுபறிகளும் நீங்கும். குடும்பத்துல இருந்து வந்த நெருக்கடிகளும் நீங்கும். எதிர்காலம் பற்றிய சிந்தனைகளும் மேலோங்கும். தேவையற்ற செலவுகளினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாங்க. இது தவிர்க்க முடியாத செலவுகளாகவும் இருக்கும். மனதுல இருந்து வந்த இனம் புரியாத குழப்பங்களும் நீங்கும். மனதை ரிலாக்ஸாக வைத்துக் கொள்வதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுக்கும் பொழுது நிதானத்துடனும் இருங்க. சகோதரர்களினால ஆதாயமும் உண்டாகும். எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். சிலருக்கு வீட்டிற்கு தேவையான அத்தியாவசியமான பொருட்களை வாங்குவதற்கான செலவுகளும் ஏற்படலாம். சிலருக்கு எதிர்பாராத பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எதிரிகளினால ஏற்பட்டு இருந்த இடையூறுகளும் நீங்கும். வியாபாரத்துல வழக்கமான சூழ்நிலைகளே காணப்படும். பணியாளர்களுடைய ஒத்துழைப்பு பாராட்டும்படியாகவும் இருக்குங்க. அவ்வப்பொழுது ஏதாவது ஒரு மனக்கவலையுடனும் இருப்பீங்க. இதனால தூக்கமின்மை போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். மனதை அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல சின்ன சின்ன இடையூறுகளும் ஏற்படலாங்க. தொழிலை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லவும் செய்வீங்க. உங்களுடைய மரியாதையும் அதிகரிக்கும். காதல்ல இருக்கிறவங்களுக்கு புதியதாக பரிசு பொருட்களை வாங்கி தருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. முக்கிய வேலையின் காரணமாக வெளியூர் பயணங்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வியாபாரத்திற்கான பற்றாக்குறைகளை தவிர்ப்பதற்கு நண்பர்களிடம் ஏதாவது உதவிகள் கேட்கவும் செய்வீங்க. பொருளாதார பற்றாக்குறைகள் இருந்தாலும் திறம்பட செயல்பட்டு அதுல வெற்றியும் காண்பீங்க. கணவன் மனைவி ஒற்றுமை நன்றாகவும் இருக்கும். குடும்பத்தில் உள்ளவர்களுடன் அனுசரித்து செல்வதும் நல்லது. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு வேலை பளு கூடுதலாக இருந்தாலும் நிர்வாகத்துல நற்பெயரையும் பெற்று விடுவீங்க. வயதானவர்களுக்கு உடல்நல கோளாறுகளும் இருக்கலாங்க. ஆரோக்கியத்துல பெரிய அளவுல பாதிப்பு என்று எதுவும் இருக்காது. ஆன்மீக பணிகள்ல தெளிவாகவும் இருப்பீங்க. சேமிப்பு சார்ந்த எண்ணங்களும் அதிகரிக்கலாம்.
கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு செல்வாக்கும் அதிகரிக்கும். சமூக பணிகள்ல சில மாற்றமான சூழலும் ஏற்படலாம். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க. புதுமையான விஷயங்கள்ல ஆர்வத்தையும் காட்டுவீங்க. தொழில் வளர்ச்சிக்கு நண்பர்களுடைய உதவிகளும் கிடைக்க பெறுவீங்க. உத்தியோக பணிகள்ல கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல ஒரு விருத்தியை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் தட்சிணாமூர்த்தியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 1, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் நீல நிறம். உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு உடல் ஆரோக்கியத்துல முன்னேற்றமும் உண்டாகும், செல்வாக்கும் அதிகரிக்கும். அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அதிகாரிகளினால காரிய அனுகூலங்களும் உண்டாகலாம், ஆர்வமும் அதிகரிக்கும். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு என்ற சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. துலாம் ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு சராசரியான நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி திட்டமிட்டு பணியாற்றுவதும் நல்லது. சில சமயங்கள்ல நீங்கள் பொறுமையை இழக்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். உங்களை நீங்களே அமைதியாக வைத்துக் கொள்வதும் நல்லது. நீங்கள் பணிகளை குறித்த நேரத்துல முடிக்க வேண்டிய சூழ்நிலைகளும் இருக்கலாங்க. இது உங்களுக்கு சவாலாகவும் இருக்கும். உங்களுடைய பணிகளை முடிப்பதற்கு முன்கூட்டியே திட்டமிடுவதும் நல்லது. திருமண உறவில இன்று கணவன் மனைவிக்கு இடையே சின்ன சின்ன வாக்குவாதங்களும் ஏற்படலாங்க. இது உங்களுக்கு வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். உங்கள் சொந்த பந்தங்களுடன் அன்பை வளர்த்துக் கொள்வதும் நல்லதுதாங்க. உங்கள் மனைவியிடம் விட்டு கொடுத்து பேசுவதும் நல்லது. நிதிநிலையை பொறுத்தளவிற்கு பண வரவிற்கான சாதகமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய தேவைகளை நீங்கள் நிறைவேற்றியும் கொள்வீங்க, பணத்தை செலவும் செய்வீங்க. ஆரோக்கியம் மிதமான ஆரோக்கியத்துடனும் இருப்பீங்க. சிலருக்கு தலைவலி போன்ற பாதிப்புகளும் ஏற்படலாம். தியானம் போன்றவற்றை மேற்கொள்வதும் நல்லது. உங்களுடைய தேவைகளை நிறைவேற்றியும் கொள்வீங்க. எதிர்பார்த்த நல்ல தகவல்களும் வந்து சேரும். திட்டமிட்டு இருந்த செயல்பாடுகள்ல மாற்றங்களும் ஏற்படலாம். உங்களுடைய முடிவுகள் லாபத்தை தருவதாகவும் இருக்கும். உறவினர்களுடைய வழியில சிறு சிறு சங்கடங்களும் ஏற்படலாம். என்றாலும் சமாளித்து வெற்றியும் காண்பீங்க. புதிய முயற்சிகள் சாதகமாகவும் முடியும். இன்று எடுத்த காரியங்கள்ல இழுபறிகள் ஏற்பட்டாலும் அதுல நல்ல ஒரு முடிவும் கிடைக்கவும் பெறுவீங்க. உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த பிரச்சனைகளும் குறையும். பிள்ளைகளினால எதிர்பாராத செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிலருக்கு குடும்பம் தொடர்பான வேலைகளை முன்னிட்டு அலைச்சல்களும் ஏற்படலாம். மூன்றாவது நபர்களுடைய தலையீடு காரணமாக குடும்பத்துல சிறு சிறு குழப்பங்களும் ஏற்படலாம். வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. கடந்து வந்த பாதைகளை எல்லாமே நினைத்து நீங்களே பெருமைப்பட்டுக் கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வாகனங்களுக்கு வாங்கியிருந்த கடன்களை எல்லாமே தந்து முடித்தும் விடுவீங்க. பூர்வீக சொத்துக்களை அடைவதற்கு தேவையான ஏற்பாடுகளையும் செய்வீங்க. உறவினர்களினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகள் எல்லாவற்றையுமே சாதுரியமாக பேசி தீர்த்து வைத்தும் கொள்வீங்க. சிலருக்கு குத்தகை மற்றும் தோட்டப்பயிர்களின் வழியில பண வரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. தோப்புகளை சீர் செய்தும் விடுவீங்க. கணவன் மனைவி உறவு நன்றாகவும் இருக்கும். கடன் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கட்டுப்பாட்டிற்குள்ளும் இருக்கும். நண்பர்கள் மற்றும் உறவினர்களினால அலைச்சல்களும் செலவுகளும் ஏற்படலாம். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் நல்லபடியாகவும் கூடி வரும். மாணவர்களுடைய கல்வி நிலை நன்றாகவும் இருக்கும். உடல் ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்கும். ஒரு சிலருக்கு செரிமானம் சம்பந்தப்பட்ட தொல்லைகளும் ஏற்படலாங்க. இந்த விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உணவுப் பொருட்கள்ல கவனமாகவும் இருங்க. உயர்கல்வி பற்றிய தெளிவும் ஏற்படலாம். உங்கள் தாயின் விருப்பத்தை நிறைவேற்றவும் செய்வீங்க. சுபகாரியங்கள் கைகூடி வருவதற்கான சூழலும் உண்டாகும். குடும்பத்துல பொறுப்புகளும் அதிகரிக்கும். தூரதேச பயணங்கள் பற்றிய சிந்தனைகளும் ஏற்படலாம். எதிலும் திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. தொழில்ல லாபத்தையும் காணலாம். உத்தியோக பணிகள்ல திருப்தியும் உண்டாகும். உழைப்பு அதிகரிக்கக்கூடிய ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் லக்ஷ்மி நரசிம்மரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் மஞ்சள் நிறம். சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று சந்திராஷ்டமம் இருக்குதுங்க. செய்யும் வேலைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்று தொடங்கும் காரியங்கள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். பொறுப்புகளும் அதிகரிக்கும். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களிலுமே பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. திருப்தியாகவும் உணர்வீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க.
உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் முன்னேற்றத்தை தரக்கூடிய நல்ல நாள் என்றும் கூறலாங்க. குறைந்த முயற்சியிலேயே உங்களுக்கு நல்ல ஒரு வெற்றியும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகளுக்கு நல்ல ஒரு பாராட்டுகளும் கிடைக்க பெறுவீங்க. தன்னம்பிக்கையுடனும் உணர்வீங்க. வேலை செய்கின்ற இடத்துல புதிய வேலைக்கான வாய்ப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. உங்களுடைய திறமைகளை நீங்க உணர்ந்து அதற்கு ஏற்ப நல்ல ஒரு வாய்ப்புகளை நீங்க பயன்படுத்தியும் கொள்ளலாம். திருமண உறவிலை என்று உடன் பிறந்தவர்களிடம் நல்லுறவை வளர்த்தும் கொள்வீங்க. உங்கள் குடும்பத்தினருடன் தரமான நேரத்தை பகிர்ந்தும் கொள்வீங்க. நிதிநிலை நல்லபடியாகவும் இருக்கும். பணத்தை சேமிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணத்தை சம்பாதிப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். உங்களிடத்துல என்ற நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் இருக்குங்க. உறவினர்களினால சின்ன சின்ன சங்கடங்களும் ஏற்படலாம். கவனமுடன் செயல்படுவதும் நல்லது. இன்று நீங்கள் மேற்கொள்ளும் முயற்சியில வெற்றியும் உண்டாகும். மனதுல இருந்து வந்த குழப்பங்களும் நீங்கும். பழைய முயற்சி ஒன்றுல நல்ல ஒரு ஆதாயத்தையும் காணலாம். பெரியவர்களுடைய ஆதரவினால உங்களுடைய எண்ணங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இன்று மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்கள் தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல கூடுதல் கவனத்துடன் இருப்பதும் நல்லது. சிலருக்கு வாழ்க்கை துணையுடன் சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லதுங்க. புதிய முயற்சிகளை மேற்கொள்ளும் பொழுது கூடுதல் கவனத்துடனும் இருங்க. நண்பர்களுக்காக செலவுகள் செய்ய வேண்டியதும் இருக்கும். பிள்ளைகள் உங்ககிட்ட பண உதவிகள் கேட்டும் வருவாங்க. வியாபாரத்துல விற்பனையும் லாபமும் நல்லபடியாகவும் இருக்குங்க. தொழிலுக்கு தேவையான புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இது சம்பந்தமாக நீங்க எதிர்பார்த்த நிதி உதவிகளும் கிடைக்கவும் பெறுவீங்க. வங்கி கடன் போன்றவற்றை எதிர்பார்த்து இருக்கிறவங்களுக்கு ஓரிரண்டு நாட்களுக்குள் நல்ல தகவல்களும் வந்து சேரும். பழைய நண்பர்களுடைய வருகையினால மனமும் மகிழ்ச்சியாகவும் உணர்வீங்க. உங்களுடைய பிள்ளைகளுடைய திருமணத்திற்காக நகைகளை வாங்கி சேர்ப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. திருமண பேச்சுவார்த்தைகளும் சிறப்பாகவும் முடிவடையும். வியாபாரத்துல புதிய யுத்திகளை கையாண்டு லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வெளியூர் பயணங்கள் நல்ல ஒரு ஆர்டர்களை தருவதாகவும் இருக்கும். தொழிலாளர்களுடைய முழு ஒத்துழைப்புகளும் கிடைக்க பெறுவீங்க. சிறு குறு வியாபாரிகளுக்கு வியாபாரம் நல்லபடியாகவும் இருக்குங்க. உடல் உழைப்பு அதிகமாகவும் இருக்கும். தொழில மகிழ்ச்சியான அனுபவங்களை அனுபவிக்கவும் செய்வீங்க. உத்தியோகஸ்தர்களுக்கு சக பணியாளர்களுடைய ஒத்துழைப்பை பெறுவது என்பது மகிழ்ச்சியாகவும் இருக்கும். சொல்லிலும் செயலிலும் கவனமாக இருப்பதும் நல்லதுங்க. யாரிடத்திலும் வீண் விவாதங்களை ஏற்படுத்திக் கொள்ளவும் வேண்டாம். திருமண வாழ்க்கையிலும் உங்களுடைய துணை உங்களை நல்லபடியாக புரிந்து கொள்ளவும் செய்வாங்க. காதல்ல இருக்கிறவங்களுக்கு ஆக்கப்பூர்வமான பேச்சுவார்த்தைகள்ல ஈடுபடவும் செய்வீங்க. பணவரவு சிறப்பாகவும் இருக்கும். பயனுள்ள வகையில சுப செலவுகள் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதி நிலையில இருந்து வந்த பற்றாக்குறைகளை சமாளிக்கவும் செய்வீங்க. புதிய வருமான ஆதாரங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விமர்சன பேச்சுக்களினால செயல்பாடுகள்ல சில மாற்றங்களும் ஏற்படலாம். தனவரவு நல்லபடியாகவும் இருக்கும். குடும்பத்துல மகிழ்ச்சியும் இருக்கும். வீட்டுல தேவைகளை பூர்த்தி செய்தும் வைப்பீங்க. அரசு சார்ந்த துறைகள்ல அலைச்சல்களும் ஏற்படலாம். சிறிய முதலீடுகள்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் தொடங்கும் வாய்ப்புகள் சாதகமாகவும் முடியும். உத்தியோக பணிகள்ல மதிப்பும் மரியாதையும் கிடைக்கவும் பெறுவீங்க. இன்று மேன்மை நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஏதேனும் சித்தர் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லதுங்க. வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் வெண்மஞ்சள் நிறம். விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாக இருப்பதும் நல்லது. மாற்றங்களும் ஏற்படலாம். அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு தெய்வ பணிகள்ல பங்கேற்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாகும். அலைச்சல்களுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு வெளியூர்ல இருந்து எதிர்பார்த்த நல்ல செய்திகளும் வந்து சேரும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கவும் காண்பீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் செயல்கள் சாதகமாகவும் நடைபெறும். உங்களுடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி காரியங்களை சாதிக்கவும் செய்வீங்க. எந்த செயலையும் செய்வதற்கு முன்பாக ஒன்றிற்கு 2 முறை யோசித்து செய்வதும் நல்லது. வார்த்தைகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. பணியில மாற்றங்களும் ஏற்படலாம். இன்று பணியிடங்கள்ல மற்றவர்களிடத்துல பேசுவதற்கு முன்பாக உங்களுடைய எண்ணங்கள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. நேர்மறை எண்ணங்களுடனும் இருங்க.
திருமண உறவுல என்ற கணவன் மனைவிக்கு இடையே அமைதியான போக்கும் காணப்படும். உங்கள் துணையிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் குறைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நிதிநிலை ஓரளவிற்கு சுமாராகவும் இருக்குங்க. உங்களுடைய பணத்தை சாதுரியமாக கையாள்வதும் நல்லது. அதிகப்படியான செலவுகள்ல ஈடுபடவும் வேண்டாங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு கண் எரிச்சல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளும் ஏற்படலாங்க. இந்த விஷயத்துல கவனமாகவும் இருங்க. கொடுத்த வாக்கை நிறைவேற்றவும் செய்வீங்க. தைரியத்துடனும் தன்னம்பிக்கையுடனும் இருப்பதும் நல்லது. முயற்சிகள் தள்ளி போகும் என்றாலும் எதிர்பார்த்த இடத்துல இருந்து உதவிகளும் வந்து சேரும். நீண்ட நாள் பிரச்சனை ஒன்றுல நல்ல ஒரு முடிவுகளையும் எடுப்பீங்க. நிதிநிலை உயர்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மனதுல உற்சாகமான போக்கும் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பணம் கைக்கும் வந்து சேருங்க. முக்கிய பிரமுகர்களுடைய அறிமுகங்கள் கிடைப்பதுடன் அவர்களினால ஆதாயமும் உண்டாகும். நண்பர்கள் யாராவது உதவிகள் கேட்டும் வருவாங்க. வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். சிலருக்கு இளைய சகோதரர்களின் மூலம் எதிர்பாராத ஆதாயமும் உண்டாகும். வியாபாரத்துல பணியாளர்களை தட்டி கொடுத்து தாங்க வேலை வாங்க வேண்டியதும் இருக்கும். தான தர்மங்கள்ல ஈடுபடவும் செய்வீங்க. இல்லாதவர்களுக்கு சில உதவிகளையும் செய்வீங்க. வெளி வட்டாரங்கள்ல உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் நல்லபடியாகவும் இருக்குங்க. எதிர்ப்புகளுக்கு இடம் கொடுக்கவும் வேண்டாங்க. தொழிலாளர்களுடைய ஒத்துழைப்புகள் நல்லபடியாக தங்க இருக்கும். தொழிற்சாலைகள்ல லாபத்தை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. விடாமுயற்சியினால வியாபாரத்துல ஏற்றத்தையும் காணலாம். புதிய சரக்குகளை கொள்முதல் செய்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஒரு சிலருக்கு புதிய மொபைல் போன் வாங்குவது அல்லது வீட்டிற்கு தேவையான எலக்ட்ரிக்கல் அல்லது எலக்ட்ரானிக் பொருட்கள் வாங்குவது பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கலாங்க. இது சம்பந்தப்பட்ட செலவுகளும் ஏற்படலாம். கல்வியில நல்ல ஒரு முன்னேற்றமும் இருக்கும். வெளிநாடுகள்ல கல்வி பயின்று கொண்டு இருப்பவர்களுக்கு சுமூகமான சூழ்நிலைகளும் இருக்கும். திருமணம் போன்ற சுபகாரிய முயற்சிகள் வெற்றியை தருவதாகவும் இருக்கும். குழந்தை பாக்கியத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு நல்ல தகவல்களும் வந்து சேரும். நண்பர்களிடத்துல பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. பணவரவுகள்ல இருந்து வந்த ஏற்ற இறக்கமான சூழலும் நீங்கும். சகோதரர்களுடைய வழியில அலைச்சல்களும் ஏற்படலாம். அடுத்தவர்களுடைய கருத்துக்களுக்கு மதிப்பளித்து பேசுவதும் நல்லது. நீண்ட நேரம் கண்விழிப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. பழைய பிரச்சனை ஒரு முடிவையும் காண்பீங்க. வியாபாரத்துல ஏற்பட்டு இருந்த தடைகளும் நீங்கும். உயர் அதிகாரிகள் இடத்துல அனுசரித்து செல்வதும் நல்லது. இன்று அமைதி நிறைந்த நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் ஆஞ்சநேயரை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன் நிறம். மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு நண்பர்களினால எடுத்த காரியங்கள்ல அனுகூலமும் உண்டாகும். பொறுமையை கடைபிடிப்பதும் நல்லது. ஊராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய வகையில செலவுகளும் ஏற்படலாம். மதிப்பளித்து செயல்படுவதும் நல்லது. உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சியும் உண்டாகும். தடைகளும் நீங்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மகர ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு இன்று பலன்கள் சராசரியாகவும் இருக்குங்க. விரைந்து முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க. இது ஏதாவது வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். உங்களுடைய கோபங்களை கட்டுப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. இன்று அதிர்ஷ்டம் உங்களுக்கு சாதகமாக தங்க இருக்கும். சக பணியாளர்களுடன் உறவு முறையில அமைதியான சூழ்நிலைகளை கடைபிடிப்பதும் நல்லதுங்க. யாருக்கும் பாதிப்புகளை தராத வண்ணம் கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதும் நல்லது. அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே இன்று மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. அமைதியான போக்கும் காணப்படும். சகஜமான உரையாடல்களும் நடைபெறும். நிதி வளர்ச்சி நல்லபடியாகவும் இருக்கும். மகிழ்ச்சியை தருவதாகவும் இருக்கும். பண இழப்பு என்று எதுவும் இருக்காது. செலவுகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது. ஆரோக்கியம் நன்றாகவும் இருக்குங்க. எந்தவிதமான பிரச்சனைகளும் இருக்காது. மனக்குழப்பங்களும் நீங்கும். குடும்பத்தினருடைய தேவைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. தடைப்பட்டு இருந்த செயல்கள் வெற்றிகரமாகவும் முடிவடையும். மனம் மகிழ்ச்சியான சம்பவங்களும் நடைபெறும். வரவை தக்க வைத்தும் கொள்வீங்க. கடன்களை தந்து முடித்தும் விடுவீங்க. குடும்ப நலன்ல அதிக அக்கறையுடனும் இருப்பீங்க. உங்கள் தாயின் அன்பும் ஆதரவுகளும் கிடைக்கப் பெறுவீங்க. பிள்ளைகளுடைய தேவைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு திடீர் பணவரவிற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. செலவுகளும் ஏற்படலாம். பேச்சுக்களினால பிரச்சனைகள் ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. மற்றவர்களிடத்துல பேசும் பொழுது வார்த்தைகள்ல நிதானமாக இருப்பதும் நல்லது. அக்கம் பக்கத்தில் இருப்பவர்களுடன் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லது. வியாபாரத்துல லாபம் நல்லபடியாகவும் இருக்குங்க. அதனை தக்க வைத்தும் கொள்வீங்க. வாகனங்களினால ஏதாவது பழுதுகளும் ஏற்படலாம். குறித்த நேரத்துல வேலைகளை முடிக்க முடியாத சூழ்நிலைகளும் ஏற்படலாங்க.
மனைவி மக்களுடைய ஆசைகளை நிறைவேற்றவும் செய்வீங்க. சிலருக்கு ஆடம்பர செலவுகளுக்காக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வேலை இடங்கள்ல பணிச்சுமை அதிகமாக தங்க இருக்கும். வியாபாரம் நல்லபடியாகவும் நடைபெறும். அடகு வைத்த நகையை மீட்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் தொடர்பான திட்டமிடுதல்களில் ஈடுபடவும் செய்வீங்க. சொத்துக்கள் சம்பந்தப்பட்ட செயல்பாடுகளும் சிந்தனைகளும் ஆதாயத்தை தருவதாகவும் இருக்கும். மருந்து மற்றும் மருத்துவத்துறை, ஆன்மீகத்துறை போன்றவற்றில் இருக்கிறவங்களுக்கு வரவு செலவு கணக்குகள்ல கவனமாக இருப்பதும் நல்லது. இயந்திரவியல், வங்கி தொழில் போன்றவற்றில் இருக்கிறவங்க பணத்தை கவனமாகவும் கையாள்வதும் நல்லது. உணவு தொழில் மற்றும் வாகன தொழில இருக்கிறவங்களுக்கு இன்றைய நாளின் பிற்பகுதியில சற்று பின்னடைவுகளும் ஏற்படலாம். இருப்பினும் வெற்றியும் உண்டாகும். உடன் இருப்பவர்களை பற்றிய புதுவிதமான அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. குடும்பத்தில் சிறு சிறு சலசலப்புகளும் தோன்றி மறையும். கடன் சார்ந்த உதவிகளினால அலைச்சல்களும் ஏற்படலாம். செயல்கள்ல உள்ள மறைமுக தடைகளை எல்லாமே கண்டறிந்து வெற்றி கொள்ளவும் செய்வீங்க. வியாபாரம் சார்ந்த சில முடிவுகளை எடுக்கவும் செய்வீங்க. அலுவல் பணிகள்ல அலட்சியமின்றி செயல்படுவதும் நல்லது. இன்றைய நாள் ஆதாயம் நிறைந்த ஒரு நல்ல நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் மகாலட்சுமியை நினைத்து வீட்டுல விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 1. அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் பொன்னிறம். உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு எதிலும் பொறுமையுடன் இருப்பதும் நல்லது. புதிய அனுபவங்களும் கிடைக்கப் பெறுவீங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தந்தையுடன் அனுசரணையாக இருப்பதும் நல்லது. அலைச்சல்களும் ஏற்படலாம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகள்ல ஈடுபடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. அதுல அலட்சியமின்றி இருப்பதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கும்பராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு நிதானத்துடன் கூடிய நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய பணிகளை எளிதாக கையாள்வது சற்று கடினமாக தங்க இருக்கும். வெற்றியை காண்பதற்கு திட்டமிட்டு செயல்படுவதும் நல்லது. முக்கியமான முடிவுகள் எடுப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. பணிகள் அதிகமாக தங்க இருக்கும். இது உங்களுக்கு சற்று வருத்தத்தையும் ஏற்படுத்தலாம். அவ்வப்பொழுது பாதுகாப்பின்மை போன்ற உணர்வுகளும் ஏற்படலாங்க. இதனை முறையாக கையாள்வதும் நல்லது. திருமண உறவில கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் நல்லதுங்க. உங்கள் துணை இடத்துல உங்களுடைய முன்கோபத்தை வெளிப்படுத்தவும் செய்வீங்க. இதுல கவனமாகவும் இருங்க. நிதி வளர்ச்சியை பொறுத்தளவிற்கு ஏற்றத்தாழ்வுகளுடனும் இருக்கும். பண இழப்பு ஏற்படாமல் பார்த்தும் கொள்ளுங்க. ஆரோக்கியத்தை பொறுத்தளவிற்கு சிலருக்கு அஜீரண கோளாறுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. உணவு விஷயத்துல கவனமாக இருப்பதும் நல்லது. உங்களுடைய எண்ணங்களும் நிறைவேறும். தொழிலை விரிவு செய்வது பற்றிய சிந்தனைகளும் அதிகரிக்கும். செலவுகள் அதிகரிக்க தங்க செய்யும். எதிர்பார்த்த உதவிகளும் கிடைக்கப் பெறுவீங்க. உங்களுடைய செயல்கள்ல ஆதாயத்தையும் பெறலாம். செலவுகளுடைய வழியில நீண்ட நாள் முயற்சிகள் நிறைவேறவும் காண்பீங்க. உறவினர்கள் உதவிகரமாகவும் இருப்பாங்க. புதிய முயற்சிகளை பிற்பகலுக்கு மேல தொடங்குவது சாதகமாகவும் முடியும். பிள்ளைகள் கேட்டதை மகிழ்ச்சியுடன் வாங்கியும் தருவீங்க. சிலருக்கு தொலைபேசியின் மூலமாக மகிழ்ச்சியான செய்திகளும் வந்து சேருங்க. எதிரிகளுடைய வகையில எச்சரிக்கையாக இருப்பதும் நல்லது. சிலருக்கு வீண் அபராதங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. மாலையில சோர்வு நீங்கி உற்சாகத்துடனும் இருப்பீங்க. வியாபாரத்துல சக வியாபாரிகளினால ஏற்பட்டு இருந்த பிரச்சனைகளும் நீங்கும். தொழிலை நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கும் கொண்டு செல்வீங்க. வாகனங்கள்ல போகும் பொழுது அலட்சியமாக இருக்கவும் வேண்டாம். ஹெல்மெட் அணிந்து செல்வது கவனமாகவும் இருங்க. ஞாபக மறதியினால நல்ல ஒரு வாய்ப்புகளை இழப்பதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. எந்த இடத்துல எதை வைக்கிறோம் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வதும் நல்லதுங்க. ஞாபக மறதியினால சில முக்கியமான ஆவணங்களை தேடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. சிறு தடுமாற்றங்களும் ஏற்படலாம். என்னென்ன வேலைகள் என்பதை திட்டமிட்டு செய்வதும் நல்லதுங்க. சில சுப செலவுகளும் உங்களை தேடியும் வரலாங்க. சின்ன சின்ன பற்றாக்குறைகள் இருந்தாலுமே வெற்றிகரமாக இதனை எல்லாமே சமாளித்து முன்னேறவும் செய்வீங்க. குடும்பத்துல சிறு சிறு சலசலப்புகள் வந்தாலும் ஒற்றுமை நல்லபடியாகவும் இருக்கும். கணவன் மனைவி ஒற்றுமை சிறப்பாகவும் இருக்கும். குழந்தைகளினால மன மகிழ்ச்சியும் சந்தோஷமும் உண்டாகும். புதிய தொழில் முயற்சிகள் வெற்றி அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. நேரம் தவறி உணவு உண்பதை குறைத்தும் கொள்ளுங்க. கடன் சார்ந்த பிரச்சனைகளும் குறையும். திடீர் பயணங்களின் மூலம் புதிய அனுபவங்களும் உண்டாகும். மற்றவர்களிடத்துல சுமூகமான போக்கும் காணப்படும். குழந்தைகளுடைய எண்ணங்களை புரிந்தும் கொள்வீங்க. வியாபாரத்துல போட்டிகளை சமாளிக்க வேண்டியதும் இருக்கும். சக ஊழியர்களிடத்துல விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. போட்டிகளுக்கான வாய்ப்பும் இருக்கின்றது.
இன்று நீங்கள் அம்பிகையை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளஞ்சிவப்பு நிறம். அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு உறவினர்களுடைய சந்திப்புகளும் அதனால் ஆதாயமும் உண்டாகும், பிரச்சனைகளும் குறையும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய முயற்சிகளை மேற்கொள்வதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, புரிதல்களும் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மற்றவர்களுடன் விவாதங்கள் செய்வதை தவிர்த்தும் கொள்ளுங்க, விட்டு கொடுத்து செல்வதும் நல்லது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீன ராசிக்காரர்களுக்கான பலன்களை பற்றி பார்க்கலாங்க. மீன ராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாள் என்றும் கூறலாங்க. உங்களுடைய மனமும் தெளிவாகவும் இருக்கும், உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது, திருப்தியாகவும் உணர்வீங்க. இன்று எடுக்கின்ற முடிவுகள் உங்களுக்கு சாதகமாகவும் இருக்கும், பணியில சுமூகமான விளைவுகளும் ஏற்படலாங்க. உங்களுடைய திறமைக்கு உங்கள் மேலதிகாரிகளின் பாராட்டுகளையும் பெறுவீங்க. திருமண உறவிலை இன்று காதலுக்கு உகந்த நாளாகவும் இருக்குங்க. உங்களுடைய உணர்வுகளை உங்கள் துணை இடத்துல வெளிப்படுத்தவும் செய்வீங்க. நிதி வளர்ச்சி நன்றாகவும் இருக்கும். உங்களுடைய பணத்தை நீங்கள் புத்திசாலித்தனமாக கையாளவும் செய்வீங்க. ஆரோக்கியம் சிறப்பாகவும் இருக்கும். என்று நீங்கள் சிறந்த ஆரோக்கியத்தை பராமரிக்கவும் செய்வீங்க. சுறுசுறுப்பாகவும் இருப்பீங்க. எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். உற்சாகத்திற்கு குறைவிருக்காது. நீங்கள் நினைத்ததை அடைந்தும் காட்டுவீங்க. வியாபாரத்துல லாபமும் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் வெற்றிகரமாகவும் நிறைவேறும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் இன்று எளிதாக நிறைவேறி வருவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. குழந்தைகளுடைய நலன்ல அதிக அக்கறையாகவும் இருப்பீங்க. எதிலும் சிந்தித்து பொறுமையுடன் செயல்படுவதும் நல்லது. எதிர்பாராத செலவுகளினால சிலருக்கு கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைகளும் ஏற்படலாம். வாழ்க்கை துணையின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில அலைச்சல்களும் ஏற்படலாம். சகோதரர்களினால அனுகூலமும் உண்டாகும். சகோதரர்களிடம் எதிர்பார்த்த பணமும் கைக்கு வந்து சேரும். வியாபாரத்துல வாடிக்கையாளர்களிடம் அனுசரணையாக நடந்து கொள்வதும் நல்லதுங்க. தொழில நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் எதிர்பார்க்கலாம். பங்குச்சந்தை வியாபாரம் மற்றும் ரியல் எஸ்டேட் போன்றவற்றில நல்ல முறையில நடத்தவும் செய்வீங்க. வாங்கி போட்ட நிலத்தை நல்ல விலைக்கு விற்கவும் செய்வீங்க. வழக்குகள் உங்களுக்கு சாதகமாகவும் முடியும். எதிர்பாராத இடத்துல இருந்து உதவிகளை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. வேலை இடங்கள்ல மரியாதையும் அதிகரிக்கும். வீண் அலைச்சல்களை தவிர்த்துக் கொள்வதும் நல்லது. புதிய ஒப்பந்தங்கள்ல கையெழுத்திடுவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. புதிய தொழில் முயற்சிகள் தள்ளி போனாலும் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் காணலாம். உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு பணிச்சுமை அதிகமாவதற்கான வாய்ப்பும் இருக்கின்றது. இறுதியில வெற்றியும் உண்டாகும். கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த சலசலப்புகளும் நீங்கும். ஒற்றுமையும் அதிகரிக்கும். குடும்பத்துல ஆடம்பர செலவுகளை குறைத்துக் கொள்வதும் நல்லது. படிப்பில ஆர்வமும் அதிகரிக்கும். உடல் ஆரோக்கியமும் மேம்படும். சகோதரர்கள் பக்க பலமாகவும் இருப்பாங்க. சுப முயற்சிகள் கைகூடியும் வரும். வியாபாரத்துல நிலுவையில இருந்து வந்த பணிகளை எல்லாமே செய்து முடித்தும் விடுவீங்க. பணியாளர்களுடைய ஒத்துழைப்புகளும் இருக்கும். ஒரு ஆக்கப்பூர்வமான நாள் என்றும் கூறலாம். இன்றைய நாள் நீங்கள் விநாயகரை நினைத்து வீட்டில் விளக்கு ஏற்றி வழிபடும் பொழுது மேலும் பல நன்மைகளை எல்லாம் பெறலாம். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய நிறம் இளம் பச்சை நிறம். புரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பம் தொடர்பாக முக்கியமான முடிவுகள் எடுப்பதை தவிர்த்தும் கொள்ளுங்க, ஆர்வமும் அதிகரிக்கும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு தாய்வழி உறவினர்களினால சில செலவுகளும் ஏற்படலாம். முயற்சிகள் கைகூடியும் வரும். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு சகோதரர்களுடைய வகையில சின்ன சின்ன பிரச்சனைகளும் ஏற்படலாம். ஒத்துழைப்புகளும் ஏற்படும். இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களை கேட்டீர்கள் அல்லவா? இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சியான நாளாகவும் மன நிறைவுடன் கூடிய நாளாகவும் அமைய வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம இறையமுதம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.